ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரோப்ளாக்ஸ்லாம் இல்லை, எக்ஸாம் கொஞ்சம் வந்தனால வீடியோ போட முடியல. அதனால் இப்போ நான் வீடியோ போடலாம் வந்திருக்கேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, அதனால் நான் வீடியோ போடலாம் வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் நிஞ்சா எஸ்கேப் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இப்போ போகலாம். நம்ம மெசேஜ் வந்துருச்சு. செக் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறோம்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கீழே மீன்லாம் போயிட்டுருக்கு போகுது. ஐயோ, அவுட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து போகணும். ஏன்னா அங்கே விழுந்தனால ஃபஸ்ட்லேருந்து தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்லேருந்து தான் போகணும். இப்போ நம்ம தாண்டிட்டோம். இப்போ செக் பாயிண்ட் எடுத்துடலாம். கொஞ்சம் தாண்டணும். முதல்ல இப்படி இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ டேஞ்சரானதாக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்து நிதானமாக தாண்டணும், அப்போ தான் போக முடியும். பார்த்து போட செக் பாயிண்ட் எடுத்தாச்சு. இது வந்து நம்ம வந்து ஈஸியாக நடந்து போயிட்டே இருக்கலாம். இது அவ்வளோ டேஞ்சர் கிடையாது. நம்ம வந்து செக் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த குச்சியில் போகிறோம். இது லைட்டாக டேஞ்சரு, ஏன்னா ஒத்தையாக இருக்கும் பாதை, அதனால் அப்படி தான் இருக்கும். கீழே விழுந்துட்டா ஓட்டி இருந்து கீழே விழுந்துட்டாப்பா. நம்ம விழுந்துட்டோம். இது நம்ம ஒருத்தி விழுந்தால் நம்ம பார்க்குறோமா, எதுன்னு பார்க்குறோம், அப்படி தான் நம்ம ஆகும். அப்போ நேராக போவோம். இந்த இவ்வளோ பார்க்கக்கூடாது, இவ்வளோ பார்த்தாலும் நம்ம விழுந்தால் நம்ம விழுவோம் பாருங்களேன். இப்போ ஆனால் ஒருத்தவங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, அவங்க விழுந்துட்டாங்கன்னா ஐயோப்பா நமக்கு பயம் வரும். அதனால நம்ம விழுந்துருவோம். விழுகாமல் போயிடுறது தயவு செஞ்சு. ஐயோ, நான் வந்துட்டு பார்ப்போம், அவள் விழுவா பாருங்க. இப்போ நான் விழுதுட்டேன், அப்போ அவள் விழுவா பாருங்க. போயிட்டாங்க. நம்மளோட சுயநமாக போயிட்டா. அவள் எவ்வளோ சுயநமாக இருக்காங்க பாரு. நான் பார்த்து மெதுவாக போகணும், நம்ம அவசரப்படாமல். லைட்டாக கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, பார்த்து போகணும் மெதுவாக. பார்த்து போட மெதுவாக. நம்ம பொறுமையாகவே போகலாம், ஒன்றும் அவசரமே இல்லை. வந்துட்டோம். போட வந்தாச்சு. இவன் நம்மளுக்கு வெயிட் பண்ணுறா. நீ முதல் போ. பாத்திரம் மெதுவாக போட. அப்பா. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நிஞ்சா ஹார்டோரியில் வரும் இந்த பிளேடு. அந்த பிளேடு தான் சுற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா நிஞ்சா கேம்னால நிஞ்சா ஹார்டோரிக்கு இதில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து செக் பாயிண்ட் எடுத்துடலாம். இங்கே பாருங்க, ஒருத்தன் உட்காந்துருக்கான், பப்புள் மண்டையன். இப்போ வந்து இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். அவள் கீழுன்ட்டா. நம்ம அவளை பார்த்தோம்னா நம்மளும் விடுவோம். அதனால் நம்ம என்ன செய்வோம், நேராக போயிடுவோம். வந்து ஒரு அணுகுண்டாக வருது. இதில் நம்ம சைட்லேயே போயிடலாம், நிற்க தேவையில்ல, சைட்லேயே போயிடலாம். இந்த சைடில் இந்த ஒரு புல்லு மாதிரி ஒரு சைடு இருக்கும். இப்போ ஒரு பச்சை கலரில் இருக்கும் இந்த சைடில். இந்த பச்சை கலர்லேயே போயிட்டோம்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. க்ரீன் ஏன்னா அது கூட சிக்னல், அதனால் நம்ம பச்சையிலே போயிடலாம். ஓரமே போயிடலாம், நம்ம பிரச்சனை இல்லை. இங்கே வந்துட்டு போனோம்னா அடுத்து வந்து செக் பாயிண்ட் இங்கே இருக்கும். செக் பாயிண்ட் எடுத்துடலாம். நம்ம வந்து இதில் தாண்டவே முடியாது, இதில் ஏரியா தாண்டணும். இப்படி போனால் தான் தாண்ட முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்படி போனால் தான் தாண்ட முடியும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இங்கே வந்துட்டேன். ஆனால் வந்து இவங்க அவுட் ஆக்குறாங்க. இந்த கேமில் சீட்டிங் பண்ணுறாங்க. ஏன் இப்படி சீட்டிங் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரில. ரொம்ப சீட்டிங்காக இருக்குது இந்த கேமில். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நான் இந்த கேமில் சீட்டிங், அவ்வளோ சீட்டிங்கு. இப்போ இந்த சைடு போவோம். நம்ம அந்த சைடு ராசி இல்லை, இந்த சைடு போகலாம். நல்ல வேலை ஒரு நிமிஷத்தில் அவுட் ஆகிருக்கும். என்னங்க இந்த கேமில் இவ்வளோ சீட்டிங் பண்ணுறாங்க. எந்த சைடு போனாலுமே அப்புறமா அதில் மட்டும் கீழே இறங்கி போயிட வேண்டியதான். நம்ம போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம கீழே இறங்கியே போயிடலாம். இந்த கேமில் எனக்கு பிடிக்காத விஷயமே இதுக்கு தான் இந்த ரோப்ளாக்ஸ் நான் கேமே போட மாட்டேங்கிறேன். இங்கிட்டு தான் போதும். அவள் ஃபஸ்ட்டுலேயே அவுட் ஆகிட்டு இருக்கா. அவள் ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ மீது வந்து பார்த்து தாண்டணும். அப்பா அளவில் தாண்டியாச்சு. இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான்.
இது மாதிரி ஒரு சிலையை வச்சுடுறாங்க எல்லா இடத்துலையும். இங்கே பாருங்க கொண்டையா அவனுக்கு மெசேஜ் வேறு அடிக்கடி நெட்டு ஆன் பண்ணி விளாடணுமா அந்த கேமில். அதனால் மெசேஜ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. இது ஈஸி தான், டக்குன்னு போயிடலாம். ஐயோ ஈஸின்னு சொன்னால் டஃப் ஆகிட்டாங்கல்ல இவங்க. இத்து போனலாம் இருப்பாங்க போல். அப்படியே சுற்றிட்டே இருக்குது, நிற்காது போல் ஒரு இடத்துல சுற்றிட்டே இருக்கும் போல். ஐயோடு நம்ம பேசினாலே நம்மளுக்கு பார்த்தீங்களா என்ன ஆகுதுன்னு. அப்புறம் வீடியோ ஆரம்பிக்கிறது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கிராணி வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. கிராணி வீடியோ, கிராணி 2, கிராணி 1 அப்படிலாம் கிராணி ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணாதீங்க, லைக் போடுங்க தயவு செஞ்சு. ரொம்ப செக் பண்ணிட்டோம். இங்கே வந்து மூங்கில் மரம் மாதிரி இருக்கும், நம்ம தாண்டணும் பாதை. இவர் நம்ம கூட ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி இருக்கே. அவ்வளோ தள்ளி விட்டு போகிறாளா அவளை நம்மளை. அங்கே போயிட்டா இப்போ வருவா. இங்கே நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். நம்ம அம்மாக்கிட்ட அதுக்குள்ளே நம்ம போய் தாண்டிடணும். அதான் நம்மளுக்கு கெத்து. நம்ம தள்ளி விட்றா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் வயலாக இருக்கும், எங்கே போனே தெரியாது. நம்ம போய் இந்த வெள்ளையில் நின்றோம்னா கீழே வந்துடுவோம். இங்கே பாருங்க எவ்வளோ மேலே வந்து கீழே தள்ளுதுன்னு. நம்ம நிஜம்னா உயிரோடு இருந்தோம்னா எவ்வளோ வந்து கீழே தள்ளா என்ன ஆகுறது? இப்போ வந்து நம்ம எலும்புக்கூடு வாயில் போகணும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது செக் பாயிண்ட்டு. இங்கே அங்கே வரைக்கும் போகணும். நம்ம ஒரு தூரம் இருந்தால் கூட அங்கே ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். ரொம்ப சீட்டிங்கு. ஒரு பாதி இடம் மாதிரி விட்டு அதை செக் பாயிண்ட் வச்சு வைக்கலாம். இங்கே அவுட் ஆனோம்னா அங்கே வந்து திருப்பி வரணும். ரொம்ப கஷ்டம் இந்த இதில். நம்ம பார்த்து தாண்டி போயிடணும். நம்ம கஷ்டம் சொன்னால் தான் தாண்டுவோம். கண் வேறு ஓட்ட ஓட்டையாக வச்சுருக்காங்க, உள்ளே விழுந்து என்ன ஆகுறது? நம்ம கஷ்டம் சொன்னால் தான் தாண்டுவோம், ஈஸின்னு சொன்னால் தாண்ட மாட்டோம். நம்ம அதனால் நம்ம கஷ்டம்னே சொல்லி போயிடலாம் எல்லாத்துலேயும். ஐயோ நான் இதில் ஈஸின்னு சொல்லலை, கஷ்டம்னு சொல்லலை, ரெண்டுலேயுமே எதுவும் சொல்லலை. அதனால் நான் தாண்டாமல் வந்துட்டேன். இது கஷ்டம், நம்ம தாண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக போனது கஷ்டமானது. இது ரொம்ப கஷ்டமானது, நம்ம பார்த்து தாண்டணும். ஐயோ உள்ளே விட்டுட்டேன். ஃபஸ்ட்லேருந்து வரணும் திருப்பி. முனையிலையும் வர வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி முனையும் இல்லை. சில இதில் முனை இருக்குது, சில இதில் முனை இல்லை. இது மாதிரி முனை இருந்தால் தான் தாண்ட முடியும். எப்படி இது பண்ணுறது? இப்படி வச்சுட்டாங்கன்னா எப்படி இது பண்ணுறது? இருங்க விழுந்துருப்பி ஒரு நிமிஷத்தில். எப்படி வைக்கணும் முனை மாதிரி. உள்ளே உட்காந்துருக்கேன் பொம்மை குட்டியன். என் பேர் பொம்மை குட்டியனுமே. அடுத்து பார்த்தா பொம்மை குட்டியை உட்காந்துருக்கேன்னு சொல்லுங்கள் எல்லோரும். இது நம்ம டாய் பாக்ஸில் போயிட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பொம்மை குட்டியை உட்காந்துருக்கேன். நம்ம வந்து இதில் போகணும். இந்த மஞ்சளை பிடிச்சி அவன் பாருங்கள் அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வரேன் லூஸ் தனமாக. நம்ம ஐடியாவே பிடிச்சாச்சு முதல்ல. எல்லோ, க்ரீன், ரெட்டு, ப்ளூ, ரெட்டு, எல்லோ. அங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ரெட்டு, எல்லோ, ப்ளூ, க்ரீனு, ப்ளூவு, ரெட்டு. அப்புறம் ட்ரெயினில் போகிறோம். இப்போ நம்ம ரெட்டு, பிளாக்கு, ரெட்டு, பிளாக்கு, ரெட்டு பிளாக் மாற்றி டே ரெட்டு பிளாக்கு மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் வந்தேன். அதுக்குள்ளே அவுட் ஆயிடுச்சு. ரெட்டு, பிளாக்கு. இங்கே பாருங்களேன், இதை கவனிச்சிங்களா? ரெட்டு ட்ரெயினுக்கு பிளாக் கலர் வீலு, பிளாக் ட்ரெயினுக்கு ரெட்டு வீடு அப்படி போட்டிருக்காங்க. பிளாக்கு, ரெட்டு இங்கே தான் விழுந்தான் நினைக்கிறேன். நம்ம பிளாக்கு, ரெட்டு அதாச்சு. மவுஸ் ட்ராப் வச்சுருக்காங்க இங்கே. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமானது. இது பாருங்கள், போட்டு அடித்து சாத்து போடும். ரொம்ப சீட்டிங்கான கேம் இது. ரோப்ளாக்ஸ்னாலே சீட்டிங் தான். நான் ரோப்ளாக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சே போட்டுன்னு வந்தேன். சரி ரொம்ப நாள் ஆச்சே வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிராணிலாம் பண்ணிட்டோம் எஸ்கேப்பு. அதனால் நான் வேணான்ட்டு இதுக்கு வந்தேன். பார்த்து போடும். ஒன்றே ஒன்று தான் இப்படியே தாண்டியாச்சு. இப்போ வந்து சீஸ் இது தாண்டிடலாம். இப்போ என்ன செஞ்சாங்க, சீஸையும் ட்ராப் வச்சு கொடுத்தாங்க. இப்போ சீஸை மட்டும் வைக்கிறாங்க பாருங்க.
எப்படி தெளிவாக இருக்காங்க பாருங்க இந்த கேமில், ரொம்ப தெளிவு. ஆனால் நான் வந்து செஸ் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த உலகத்தை பாருங்கள், நான் காட்டுறேன். அந்த ட்ரெயினில் வந்தோம்னா இப்போ நம்ம வந்தால் அங்கே நிற்கிது பாருங்கள். இது எப்படி போனோம், இந்த இடத்துல போனோம். இங்கிட்டு செஸ் வந்துருச்சு. நான் நிறைய வந்துட்டோம். இதில் படக்கூடாது, ரெட்டில் எவ்வளோ வச்சுருக்காங்க. அடிச்சு சாத்திட்டுரும் போல புறத்தையும். இங்கிட்டா போனோம், ஏற முடியல. இந்த இதில் இப்படி நெட்டில் போகணுமோ, இந்த டயரில் குதிக்கணும் போல. ஐயோ, இன்னும் மண் உணங்கிடுச்சு உள்ள, செம்மண்ணு போல் இழுத்துருச்சு உள்ள நம்மளை. சரி, நெட்டில் நம்ம பார்த்து குதிப்போம். இந்த வாட்டி நின்றுக்குருவோம் நம்ம. இங்கே பாருங்க, நம்ம இதெல்லாம் படிச்சிருக்காங்க. கரெக்டாக குதிக்கணும். இப்போ குதிச்சாச்சு. இப்போ இதில் குதிக்கணும். இப்போ இது இவன் குதிக்கிறத பாருங்கள், ரோல் அடித்து குதிக்கிறான். ஐயோ, உள்ளே வந்துட்டோனே. நம்ம நடந்து போனா கூட இதாக போயிடலாம். இங்கேருந்து இங்கே குதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நெட்டுக்கு தாகணும்னு நினைக்கிறேன். இந்த நெட்டுக்கு போகணும். இப்போ இங்கிட்டு போகணும் போல. ஆமாம், இவன் உட்காந்தாலும் இங்கிட்டு தான் போகணும். இந்த இடம் இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம முடிய போகுது, கிட்ட வந்துட்டோம். ஓடுறா ஒரு நிமிஷம் வெட்டிருப்பேன் அவன். இப்போ இங்கே பாருங்க, பிளேடு, நிஞ்சா பிளேடு தரமாக இருக்குது. ஐயோ, ஓடுற என்னங்க தீ கக்கிடுச்சு. ஐயோ, தீரை மாறக்கூடாது போலையே. திருப்பி நிஞ்சா பிளேடு தப்பிக்கணுமா? ஓடுற தப்பிச்சிடா. ஏங்க இங்கே வந்துட்டு எப்படி நான் சுடிச்சு? நிற்குமா நிற்காதா தெரிலையேங்க. இந்த பிளேடில் தப்பி டே மண்டே தனியாக அறுத்துட்டு போயிடுச்சுங்க. மண்டே தனியாக அறுத்துட்டு போயிடுச்சு. அப்படியே ஓடுறோம். அப்போ ஏங்க என்னங்க தப்பிச்சு தானே வந்துட்டேன் கரெக்டாக. நான் என்னதான் நின்று தப்பிக்கணும் போல. அங்கே நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ எஸ்கேப் பண்ணியாச்சு. இந்த கேமில் செக் பாயிண்ட் முதல்ல எடுத்துடணும். அப்போ தான் நீங்கள் அங்கே போக மாட்டீங்க. இல்லைன்னா இப்போ வந்து நம்ம எந்நேரமே விளாண்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், உட்கார சொல்கிறாங்க நம்மளை. நம்ம ஜம்ப்பு ஸ்கில்லும் ஸ்பீடு இதுவும் எடுத்துடலாம். ஜம்ப்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஜம்ப் ஆகுது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஜம்ப் ஆகுதுன்னு இப்படி நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரு இடம் காட்டினேன், அந்த இடத்துக்கு நான் போய் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் தான் அந்த இடம். இந்த கேட்டு தான் நான் ஆரத்தில் நின்றுருப்பேன். ஆனால் இந்த கேட்டை உடச்சிட்டு வராமல் சுற்றி இந்த கேம்லேருந்து எஸ்கேப் பண்ணுறோம். அதான் இந்த இது கான்செப்ட், கேமோட கான்செப்ட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் பேசியிருப்பேன். இந்த அப்படி நின்று பேசினேன் பாருங்கள். இப்போ நம்ம போய் காட்டுறேன். ஐயோ, அவுட் ஆச்சு. நான் அங்கே போயிடுவோம், நானும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நம்ம இங்கே பாருங்கள். இப்போ நான் ரெட் கார்டு எடுத்துட்டேண்ணா. இப்போ எடுத்துட்டேன்ல, ரெட் கார்டும் ஆரஞ்சு பேடும் எடுத்திருக்கேன். நான் இப்படி போய் நின்றுக்கலாம். அந்த ரெட் பேட் அமைக்க நின்றால் வேகமாக போய் இந்த இடத்துல இப்படி கொடுக்கணும். அப்போ தான் நிற்கும். இன்னும் நின்றுக்கலாம். அப்படியே அமுக்கிட்டே ஓடணும்னா நல்லா ஓடும். அப்படியே ஸ்பீடு அப்படியே போயிட்டே இருக்கலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தேடி வரும். பாய்.